இந்த வண்டி எங்க போகுது? அக்கா மேலே அட்டூமட்டி ஸ்கூல் வரைக்கும் போகும். நானும் வரலாமா? இருக்கீங்க. என்னோட பேரு தமிழரசி. நான் இந்த ஊர் தான், பல்லங்கி தாண்டி இருக்கிற கோம்பக்காடு. நான் சின்ன வயசில் இங்கேருந்து நடந்து வந்து இந்த இடத்துல இருந்து தான் ஜீப்பில் ஏறி ஸ்கூலுக்கு போவேன். எங்கள் ஊரில் இருந்து ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் என் தம்பியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக விடிய காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 6 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து நடக்க ஆரம்பித்தாதான் 3 கிலோமீட்டர் நடந்து ஜீப்பை வந்து பிடிச்சி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வர முடியும். நாங்கள் படிக்கிறதுக்காக முதல் அடி எடுத்து வச்சது எங்கள் அம்மா. பாப்பா எந்திரி, தமிழ எந்திரி, இந்த ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல, எந்திரி. வாய்க்கோ பிடிச்சிட்டு வந்து டீ குடி. எந்திரா, எந்திரிச்சு இப்போ கிளம்புனா தான் கரெக்டா இருக்கு. எந்திரி. காலையில் 5 மணிக்கு எல்லாரும் தூங்குற நேரத்தில் நாங்கள் என்னமோ பல்லு விளக்கி குளிச்சு கிளம்பிகிட்ருப்போம் ஸ்கூலுக்கு. என்னதான் எங்கள் வேலையை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பினாலும் இடையில அம்மாவுக்கும் தேவையான உதவி கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன். கோழிக்கு தீனி போடுறது, நாய்க்குட்டியோட விளையாடுறது, எங்கள் கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பார்க்குற நேரம்லாம் எங்கள் அம்மா ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்து பார்க்குறது அவங்க தூங்குற நேரம் மட்டும்தான். என் தம்பி ரொம்ப சமத்து பையன். எந்த சேட்டையும் பண்ண மாட்டான். சொன்ன பேச்சு கேட்டுப்பான். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டான். ஆனால் எங்கள் அப்பா தான் எப்பயுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் தள்ளி போய் படிக்க வைக்கணுமான்னு எங்கள் அம்மாவை திட்டிகிட்டே இருப்பார். அம்மா சொல்லும்போது ஆசையாக போனதை விட வீட்டில் இருக்க வேலையிலேருந்து தப்பிக்க தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பித்தேன். எங்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு படிக்கவே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடுப்பா மறந்துட்டு போறோம் இல்லையா? ஸ்கூலுக்கு போகிறப்ப போயிட்டு வரேன்னு அம்மா அப்பாட்ட சொல்கிறனோ இல்லையோ, என் கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டு போவேன். வீட்டிலேருந்து கிளம்பி ஜீப்புக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். அங்கே போகிற வரைக்கும் நானும் என் தம்பியும் நிறைய பேசிகிட்டே போவோம். மிச்சம் அம்மாக்கு காலையில் பண்ணணும்னு சொன்னையே, பண்ணி முடிச்சிட்டியா? நான் எழுதி முடிச்சிட்டேங்க்கா. ஸ்கூலுக்கு பாயில் எடுத்துட்டு வர தூங்க போகிறேன். இன்னைக்கு யோகா கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் பாய் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் பக்கத்து வீட்டு பசங்க என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு என் தம்பி கேட்டுகிட்டே இருப்பான். இவ்வளோ தூரம் தள்ளி போய் கஷ்டப்பட்டு படித்து அப்படி என்ன ஆயிட போகிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு. நம்ம இப்பயே கஷ்டப்பாக்காம படித்தாதான் நம்ம ஊருக்கு அன்னைக்கு கலெக்டர் 4 ஜீப்பில் வந்தாங்களா, அவங்கள மாதிரி ஆக முடியும். இந்த இரு தமிழ் நானும் வந்துட்டேன். என்ன இன்னைக்கு நீ யூனிஃபார்ம் போடலையா? வேற கலர். என் ஃப்ரெண்டு தேன்மொழி எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கா. டெய்லி ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்காண்டி அங்கே வந்து வெயிட் பண்ணுவா. நாங்கள் போகிற பாதையில் கல் தட்டினாலும் முள்ளு குத்தினாலும் அது கூட தெரியாத அளவுக்கு ஜாலியாக பேசிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அக்கா, நம்ம ஊருக்கு ஒரே ஒரு பஸ் விட்டா நல்லா இருக்கும்ல?
அதெல்லாம் சீக்கிரமா நம்ம வந்துடுங்க ஊருக்கு தம்பி. ஒரே நீ ஒரு வா, பஸ் வந்தா சீக்கிரமா நல்லா வா. இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் தம்பி என்கிட்ட கேட்பான். இதே மாதிரி நாங்க போக போக வழியில ஒவ்வொருத்தரா சேர்ந்து ஜாலியா ஆத்த கடந்து கல்லுல ஏறி ஒன்னா ஜீப்புக்கு போயிடுவோம். இதுதான் எங்க ஸ்கூல். நான் அதிகமா சந்தோஷமா இருந்தது இங்கதான். எல்லாரும் லீவ் விட்டா சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா எனக்கு மட்டும் எப்படா ஸ்கூல் ஆரம்பிக்கும்னு இருக்கும். மற்ற ஸ்கூல்ல எப்படின்னு தெரியல, ஆனா எங்க ஸ்கூல்ல டெய்லி ப்ரேயர்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து வந்து ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ப்ரேயர் முடிஞ்சதும் ஒரு சின்ன வார்ம் அப் கேமோட ரொம்ப ஜாலியாக கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழரசி இந்த வருடத்துல முதல் தரம் வாங்கினனால அவளுக்கு ஒரு சிறந்த பரிசு வந்து நம்மளோட. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லி தருவாங்க. காளான் வளர்ப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தருவாங்க. எங்கள் ஊரை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் அடிக்கடி கிளீனிங் கேம்ப் போவோம். ஸோ நாங்கள் எவ்வளோதான் வர்றவங்க அவங்க அறியாமையில் குப்பை போட்டாலும் எங்களை பார்த்தாவது மாற மாட்டாங்களான்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் ரோட் சைடில் இருக்க குப்பை பாட்டில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இயற்கை உரம் செய்கிறது. அப்புறம் எங்கள் ஸ்கூலில் டெய்லி பால், வாரத்துக்கு 2 முட்டை கொடுப்பாங்க. யோகா சொல்லி கொடுப்பாங்க. மியூசிக் கிளாஸ் எடுப்பாங்க. விவசாயம் சொல்லி தருவாங்க. அப்புறம் அரிய வகை செடிகளோட பேரு, அதன் பயன்கள் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. We are extremely proud to announce that our star student Tamilarasi has scored the highest in her +2 examination this year in the Dindigul district. Let's all give her an applause. நான் டீச்சர் பாடம் எடுக்கும்போதே நல்லா கவனமாக கவனிப்பேன். அதனாலேயே எப்பவும் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். +2ல் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். நான் இந்த ஸ்கூலில் படித்து முடித்து 10 வருஷம் ஆகுது. இப்போ நான் வண்டி நிப்பாட்டுங்கண்ணே. இப்படியே வந்து நிப்பாட்டுவீங்க? இல்லம்மா, நான் வண்டி எடுத்து வர்றதுக்குள்ள நீங்க இந்த வண்டியில ஏறி வந்துட்டீங்க. சின்ன வயசில் இந்த வழியில் தான் ஜீப்பில் போவேன். ஸ்கூல் வண்டியில் போகலான்னு நினச்சேன். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு கால் பண்ணேன், ரீச் ஆகலை. பின்னாடி நீங்கள் வண்டியில் வர்றது தெரியும், அதனால தான் விட்டுட்டேன். யாருன்னு அவங்க? அண்ணே, இவங்க தானே நம்ம மாவட்ட கலெக்டரம்மா? ஆமாம், நான் தமிழரசி, இந்த மாவட்டத்தோட கலெக்டர். எங்கள் அம்மாவோட முதல் முயற்சி, எங்கள் ஸ்கூல் நடத்துகிற விதம், எங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த விதம், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னை ஒரு கலெக்டராக ஆக்குச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு போய் அப்படி என்ன படிச்சு ஆயிட போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. அக்கா, நம்ம ஊருக்கு ஒரே ஒரு பஸ் விட்டா நல்லா இருக்கும்ல?